வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல அரசு மற்றும் அரசு சார்ந்த வேலைவாய்ப்பு அறிவிப்புகள நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். உங்க அனைவருக்கும் தெரியும். அந்த வரிசையில பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியாவுடைய அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட் கீழ உள்ள ரயில் டெயில் கார்ப்பரேஷன் லிமிடெட்லிருந்து வெளியான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான். இது பார்த்தீங்க அப்டின்னா, டைரக்ட் போஸ்ட் தான் இது. ரெகுலர் ரெக்ரூட்மென்ட் இன் டெக்னிக்கல் டிபார்ட்மென்ட் ஆஃப் ரயில் டெயில் கார்ப்பரேஷன். ஸோ ரயில் டெயில்ங்கிறது நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஆளுமை கீழ ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். இதுல பார்த்தீங்க அப்டின்னா, 25 சம்மந்தமான வேலைவாய்ப்பு வெளியா இருக்கு. அது ஒவ்வொன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டெப்டி மேனேஜர், டெக்னிக்கல் E1 கிரேடுல 9 போஸ்ட்டும், டேட்டாபேஸ் அட்மின்ல 1 போஸ்ட்டும், சிஸ்டம் அட்மின்ல 5 போஸ்ட்டும், செக்யூரிட்டில 3 போஸ்ட்டும், டெக்னிக்கல்ல மேனேஜர் கிரேடுல 10 போஸ்ட்டும், டேட்டாபேஸ் அதுல 3 போஸ்ட்டும், சிஸ்டம் அட்மின்ல 3 போஸ்ட்டும், செக்யூரிட்டில 2 போஸ்ட்டும், டெவலப்ஸ்ல 1 போஸ்ட்டும், ஐடில 1 போஸ்ட்டும், சீனியர் மேனேஜர் E3 கேடர்ல 6 போஸ்ட்டும், அந்த கேடர்ல அ டேட்டாபேஸ் அட்மின் 3 போஸ்ட்டும், சிஸ்டம் அட்மின்ல 1 போஸ்ட்டும், செக்யூரிட்டில 1 போஸ்ட்டும், ஐடில 1 போஸ்ட்டும் மொத்தம் 25 போஸ்ட் இருக்கு. இதுல அன்ரிசர்வ்டுக்கு 19 போஸ்ட்டும், ஓபிசி அப்புறம் நான் கிரிமிலியருக்கு 3 போஸ்ட்டும், எஸ்சிக்கு 1 போஸ்ட்டும், இடபிள்யூஎஸ்க்கு 2 போஸ்ட் இருக்கு. மொத்தம் 3 விதமான போஸ்ட் இருக்கு. டெப்டி மேனேஜர் E1 கிரேட் இதுக்கு எவ்வளவு சம்பளம் பார்த்தீங்கன்னா, 40,000லிருந்து 1,40,000 சம்பளம் குடுப்பாங்க. அதே மாரி அப்புறம் நம்மளுடைய E2 பார்த்தீங்கன்னா, அந்த கேடர்ல சம்பளம் வந்து 50,000 ஆரம்பிச்சு 1,60 வரைக்கும் போகுது. அடுத்து E3ல பார்த்தீங்க அப்டின்னா, இன்னும் அதிகமாகுது. 1,80 அதாவது டோட்டலா பெர் இயர்க்கு பார்த்தீங்கன்னா, 18 லேக்ஸ் வரைக்கும் நம்ம சேலரி வழங்குறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட் போஸ்ட் தான். அவங்க மேலேயே போட்டிருக்காங்க. அ ரெகுலர் ரெக்ரூட்மென்ட் அப்டின்னு போட்டாங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க. இதுக்கு என்ன தகுதி அப்டின்னா, அது என்ன போஸ்ட்டோ ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு. இந்த மாரி பிஇ, பிடெக், பிஎஸ்சில வச்சுக்கோங்க. எலக்ட்ரானிக்ஸ், டெலகாம் டெலகாம் ஆர் கம்ப்யூட்டர் சயன்ஸ், கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன், ஐடி, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கணும். ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த டெப்டி மேனேஜர் லெவல்ல, சிஸ்டம் அட்மின்ல ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன தகுதி இருக்கு? என்னென்ன அதுக்கு என்ன அனுபவம் வேணும்? அப்படின்னு டீட்டெயில்டா இங்க இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு படிங்க. இதுக்கு விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா, 27/10 தான் லாஸ்ட் டேட்டு. 27/9ல லிங்க் ஓப்பன் ஆகுது. 27/10ல லிங்க் குளோஸ் ஆகுது. ஸோ இது எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க இன்டர்வியூ மட்டும் தான். எக்ஸாம் கிடையாது. ஸோ இன்டர்வியூ வந்து 100 மார்க்கு, குவாலிஃபையிங் வந்து 60 மார்க். இன்டர்வியூ பேசிஸ்ல. அது இப்பதான் அந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து அவங்க வந்து அப்ளிகேஷன பொறுத்து. அதிகமான ஃபார்ம் வந்தா, அத வந்து அவங்க ஃபில்டர் பண்றதுக்காக எக்ஸாம் வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது 150 மார்க்கு இது வைப்பாங்க. இன்ட்ரி வந்து 60 இன்ட்ரி 150 மார்க்கு. மொத்தம் வந்து 200 மார்க்கு. எக்ஸாம் வந்து 150 மார்க்கு. என்ட்ரி வந்து 50 மார்க்கு. மினிமம் நம்ம வந்து 50% மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணா போதுமானது. இத மாரி ஒரு ரூல் இருக்கு. இத அப்ளை பண்ற ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 1,200 கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு ரூ. 600. ஸோ எஸ்சி, எஸ்டி அவங்களுக்கு ஃபீஸ் வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு வந்து ரூ. 1,200 கிடையாது. ரூ. 600 தான் ஃபீஸு. ஸோ அப்ளை பண்ணுங்க. இது வந்து பெர்மனன்ட் போஸ்ட்டு, சேலரி கூட. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் கிடையாது. இந்த மாரி நெறையா இதுல வந்து இது இருக்கு. ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு கீழ. அத நீங்க ப்ராப்பரா ஃபில் அப் பண்ணி அனுப்புங்க. அனெக்ஸர் 10ல வந்து அந்த ஃபார்ம் இருக்கு. இந்தா இருக்கு. ஸோ
இந்த ஃபார்ம்ல நீங்க ப்ராப்பரா ஃபில்லப் பண்ணி, அந்த மேல உள்ள அந்த அட்ரஸுக்கு நீங்க அனுப்பிச்சுருங்க. இன்னொன்னு மிக முக்கியமானது என்ன அப்டின்னா, இந்த இந்த பிடிஎஃப்ப நான் லிங்க்ல குடுத்துருக்கேன். நீங்க பொறுமையா படிச்சு பார்த்துட்டு, இது யாருக்கு சூட் ஆகும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்கள்ல யார் அப்ளை பண்ணலாம்? அப்டின்னு அவங்களுக்கு இந்த வீடியோவ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்க இந்த மேட்ரு போய் சேர்ந்தா பரவால்ல. ஏன் அப்டின்னா, நெறைய நம்ம டிஎன்பிஎஸ்சிய மட்டுமே பார்த்தா முடியாது. நெறைய வேலைவாய்ப்புகள் இருக்கு. நமக்கு அந்த மேட்ரு போய் சேர்றதில்ல. அதனால அப்ளை பண்ண சொல்லுங்க. இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிட்டு, இந்த தேவையான டாக்குமெண்ட்லாம் நீங்க நீங்க வச்சுட்டு, அத அந்த கவர் மேல அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப்ன்னு போட்டு, அந்த போஸ்ட்டோட நேம் போட்டுருங்க. போட்டு நீங்க அனுப்பிச்சுடுங்க. அவ்வளோதான். 29/10 27/10 லாஸ்ட் டேட் இருக்கு. ஸோ அப்ளை பண்ணுங்க. டவுட்னா எதுவும் கேளுங்க. தேங்க் யூ.